ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் வந்து ஒரு 50 ml ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் இல்லைனா 2 நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி அதே மாதிரி ஒரு துண்டு சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதை வந்து நம்ம நல்லா குழைய ஓரளவுக்கு வெடிச்சிருக்கக்கூடிய ரைஸ், பச்சரிசி ரைஸு, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் தயிர் ஒரு அரை கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 100 ml பால் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைய வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரைஸும் வந்து குழைய தான் வடிக்கணும். அப்போ தான் இந்த கார்ட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா குழைய வடிச்சிட்டு இதில் தேவைப்படும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் 1 கப்பு தயிர் ஆகும் இந்த அளவுக்கான ரைஸுக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கக்கூடிய அந்த தாளிப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போ ஒரு மாதுளம்பழத்தை உரித்து அதை வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சேர எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகணும். ரைஸ் கூட நல்லா வந்து மிக்ஸ்அப் ஆனோடனே உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க அப்படியே. இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான மிக்ஸ்டு கர்ட் ரைஸ் ரெடி.